ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கமன்னு வாசனையோட இங்கே பாருங்கள் அந்த முட்டை வறுவலை பாருங்களா எந்த அளவுக்கு மசாலா உதிராமல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் 10 முட்டை இந்த மாதிரி வறுத்து கொடுத்தாலும் ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறுத்தணும்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் முட்டை வறுவல் பண்ணால் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை வறுவல் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலா உதிராமல் ஒரு சூப்பரான முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. பழுத்த மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண மல்லி இலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி தண்ணி எதுவும் சேர்க்காமலே தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க. முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு நான் 7 முட்டை ஏங்க பாருங்கள் வேக வச்சு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண முட்டை ஏங்க பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃபில்ல வச்சுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு சைடு நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்து வரும். அடுப்பை லோ ஃபில்ல வச்சுக்கோங்க, வேக விடுங்க. இப்போ பாருங்க நம்ம முட்டை சேர்த்து ஒரு சைடு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி சேர்த்து ஒரு சைடும் நல்லா ட்ரை ஆகி வரும். திருப்பி சேர்த்து வேக விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு முட்டையை திருப்பி சேர்க்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ண சைடு சேர்த்திங்கன்னா உள்ளே இருக்க மஞ்சள் முட்டை வெளில வராது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு இன்னொரு சைடும் அடுப்பை லோ ஃபில்ல வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் முட்டை நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. முட்டையை மாற்றி கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க. நமக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம முட்டை வறுக்கும் போது சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயே போதுமான அளவுக்கு இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து அடுப்பை லோ ஃபில்ல வச்சு வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வரணும். நீங்கள் வெங்காயம் சட்னு வதங்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சட்டு நல்லா வதங்கி வரும். நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயத்துலேருந்து தண்ணி இறங்கி வரும். தண்ணி இறங்கி வந்த பிறகு நல்லா வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு இப்போ இது மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து அடுப்பை லோ ஃபில்ல வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. இது அந்த அளவுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு தக்காளியோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வரும். அது வரையிலும் கிண்டி கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்தை கனசரித்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு நீங்கள் வறுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாடை போய் நல்லா வெந்து வரும். அதை வரையிலும் கிண்டி கொடுத்து வேக விடுங்க. இப்போ பாருங்கள் மசாலா எந்த அளவுக்கு நல்லா பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம வறுத்து மாற்றி வச்சுருக்கோம்ல முட்டையை இப்படி மசாலாவோட சேர்த்து கொடுத்துக்கோங்க. முட்டையை மசாலா சேர்த்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள்
முட்டை நல்லா மசாலாவோட இருக்கிற மாதிரியே கரண்டியை வச்சு முட்டை உடையாமல் இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துக்கோங்க. அழுத்தி கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா மசாலாவோட இந்த முட்டையை நல்லா கூட்டாகி நல்லா வெந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்ம மசாலாவோட முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மைதி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மைதி இல்லைன்னா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கூட்டாகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இறக்கி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மசாலாவோட எந்த அளவுக்கு நல்லா உதிராமல் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் முட்டை வறுவல் பண்ணால் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை மட்டும் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.